இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. எல்லாருக்குமே பிரைஸ் லார்ட். வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம எல்லாருமே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறார்னு முதலாவது நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம எதிர்பார்க்கறத விட கர்த்தர் அதிகமாக செஞ்சுருக்கிறார். நம்ம நினச்சி பார்க்கறத விட தேவன் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். அதை நினச்சி 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம், உங்களுக்கு மாத்திரமே ஆராதனை. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்களை செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் அதிசயங்களை செய்ய போகிற தேவன். God is going to do some miracles in our life. He is going to do wonders in our life. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் அதிசயங்களை செய்ய போறாருன்னு? அவர் அசாத்தியமான விஷயங்களை செய்ய போறார். பாருங்க, அசாத்தியமான விஷயங்கள் என்னன்னா, செத்து போன கர்ப்பத்துல இருந்து ஒரு பிள்ளையை கொண்டு வர முடியும்னா அது அசாத்தியமான காரியம். ஒரு கோலை வச்சு ஒரு செங்கடலை பிளக்க முடியும்னா அது அசாத்தியமான காரியம். பாருங்க, இந்த மாதிரி அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறோம்? எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி, நீங்க அதிசயங்களை செய்ய போறதுக்காக நன்றி, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி இயேசுவே. Jesus, we love you Lord, we love you Lord. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி சொல்லலாம், ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி Jesus. 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே, நீர் ஒருவரே இயேசுவே. Jesus, we love you Lord. நன்றி இயேசுவே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்லாமா? எனக்காய் எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே,
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவர். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னை அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தா சாதியமே. அவரை பார்த்து சொல்லுங்க, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தா சாதியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னை அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஓ, அவர் எவ்வளோ நல்லவரா இருந்திருக்கிறார். எவ்வளோ நேரங்கள்ல நம்ம கையை மீறி நிறைய விஷயம் போயிருக்கு பாருங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாமா, இன்னும் அவருடைய கரத்துல தான் இருக்குது. ஒருவேளை இங்க யாராவது வந்திருக்கிறோமா, பிரதர் என் வாழ்க்கை என் கை மீறி போயிடுச்சு, என் வேலை என் கையை மீறி போயிடுச்சு பிரதர், என் எதிர்காலம் என் கையை மீறி போயிடுச்சு, நான் எதிர்பார்த்தது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல பிரதர், எல்லாமே என் கையை மீறி போன மாதிரி இருக்குது, நான் எங்க போனாலும் ஃபெயிலியர் தான், எனக்கு எங்கேயுமே சக்சஸ் இல்லை, நான் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், அது உன் கையை மீறி போயிருக்கலாம், ஆனா இன்னும் என் கரத்துல தான் இருக்குதுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே, இன்னும் உங்க கரத்துல இருக்கிறதுக்காக நன்றி. ஓ, thank you Holy Spirit. நம்புறவங்க எல்லாருமே சொல்லாமா? thank you Jesus. ஓ ஷரரா ப்ரோதேரியா லாரானே ஷெகலரியா பந்தோலியாலா
நன்றி இயேசுவே. Come on church, எல்லாரும் நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Thank you Jesus. எல்லா விஷயத்தையும் நீங்க சீர்படுத்துகிற தேவன், நீங்க செயல்படுத்துகிற தேவன், எல்லாத்தையும் எல்லா கோணலான விஷயத்தையும் நேராக்குகிற தேவன். கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி போய் எல்லா விஷயத்தையும் வாய்க்க செய்ய போறார். வசனம் சொல்றது பாருங்க, இதோ கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீதக்காரன் சொல்றார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறேன் பிரதர், என் வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட போறதில்லை. Thank you Jesus. Come on இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா உயர்த்தலாமா, இன்னும் நன்றி செலுத்தலாமா. Thank you Holy Spirit. நன்றி இயேசுவே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. சொல்லாமா, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே, எல்லா துதி எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் தைரியமா சொல்லாமா, இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஷரலா ப்ரோதேரி கோலரா பலனாந்தே. Thank you Holy Spirit. Jesus, நீங்க வேணும் நீங்க வேணும் நீங்க வேணும் சொல்லாமா. எங்களுக்காக நிக்கிற கர்த்தருக்கு எல்லா புகழும். நன்றி 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 இயேசுவே. Thank you Holy Spirit. நன்றி இயேசுவே. எங்களுக்காக நிற்கவும் எங்களுக்காகவும் பேசவும் ஒரு தேவன் இருக்கிறீங்க, அதை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு ஒண்ணுமே இல்லாத நிலைமையில படுத்துட்டு இருக்கும் போது கூட நிக்கிறதுக்கு யாரும் இல்லை, கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை, அடுத்த வேலை என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா அவருடைய கண்கள் அவருடைய தரிசனத்தில் அவர் பார்க்கிறார், எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் அவருக்காக நின்றாராம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும், யார் நம்மளுக்காக நிக்கலனாலும் கர்த்தர் நம்மளுக்காக நிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் நம்மளுக்காக பேச ரெடியா இருக்கிறார். பாருங்க, எல்லாருமே சொல்லாமா,
ஆண்டவரே எனக்காக பேச நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. ஒருவேளை பிரதர் நான் போற இடத்துலயும் சரி எனக்காக பேச யாருமே இல்லை பிரதர், எனக்காக நிக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை தோல் தட்டி கொடுக்க யாருமே இல்லை பிரதர்னு யாராவது ஜாயின் பண்ணியிருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், உனக்காக நான் நிக்கிறேன். ஓ, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உனக்காக நிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நான் உனக்காக நிக்கிறேன், நீ எதை பத்தி கவலைப்படுறேன்னு. ஓ, தைரியத்தோட சொல்லலாம், ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறதுக்காக நன்றி, நீங்க எங்களுக்காக நிக்கிறதுக்காக நன்றி. ஓ, எதிர்பார்த்த விஷயத்தெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மளுக்காக செய்ய போறார் பாருங்க, அவர் செய்ய போறார். நம்புறவங்க எல்லாருமே சொல்லாமா, ஆண்டவரே எனக்காக நிற்கும், எனக்காக பேசும் இயேசுவுக்கே. ஓஹோ, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கடைசியாய் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நன்றி ஆண்டவரே, சுப்பா எங்களுக்காக நிற்கவும் எங்களுக்காகவும் பேசவும் ஒரு நல்ல தேவன் இருக்கிறத நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கையை மீறி நிறையா விஷயம் போயிருக்கலாம், ஆனால் இன்னும் உங்கள் கரத்தில் இருக்கிறத நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக தானாக முன்னாடி வந்து உதவி செய்த தேவன், முன்னுரிமை நாங்கன்னு எங்களுக்கு காண்பித்த தேவன், ஒரு நாள் எங்களோட இருக்கிற தேவன், நீங்கள் பெரியவரே சப்பா. நன்றி இயேசுவே, நீங்கள் சர்வ வல்லவர். இந்த வருஷம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசாத்தியமான காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்க்காத விஷயங்களை, எதிர்பார்க்காத நேரங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லாமா, எதிர்பார்க்காத விஷயத்தை, அசாத்தியமான விஷயத்தை ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. புதிய புதிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆண்டவரே, எல்லா ஹேண்ட்செட் ப்ரேயர்ஸும் இந்த வருஷம் நடக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை கொடுக்கறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விஷயத்தையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? கமான், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிறைய நன்மையான காரியங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருஷம் நமக்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது பிரகாரம் நிறைய பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகளை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். A harvest of answered prayers. Hallelujah. A harvest of answered prayers. அது ஏற்கனவே துவங்கிருச்சு, அநேகர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்கிற செய்தி நம்மளை பெரிய அளவில் பலப்படுத்தி நம்மளை வலுவாக்கும் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் வாங்க எல்லாருமே எபிரேயர் 10வது அதிகாரம் அதோடைய 35, 36 வசனத்தை நம்ம படிக்க போகலாம். வாங்க. Hebrews chapter 10 verses 35 to 36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். Do not cast away your confidence அப்படின்னு வரும் இங்கிலீஷ் பைபிளில். தமிழில் தைரியம்னு வருது, ஆனால் கான்ஃபிடென்ஸை பற்றி பேசுகிறார். ஒரு மன தைரியம் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வர்றாரு, ஒரு கான்ஃபிடென்ஸ். ஓகே, 36 வசனம் பாரு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமைனா சரியான காரியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு போகிறது பேர் தான் பொறுமை. அப்போ இந்த 2 வசனங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யுங்க, அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அதை செய்கிறதுக்காக தொடர்ந்து முன்னாடி போங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க அப்படின்னு இந்த நிருபத்துடைய ஆசிரியர் நமக்கு வலியுறுத்துகிறார். He encourages us, he admonishes us to keep our confidence, to keep moving forward, keep believing in God's promises. பாருங்க, எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், ஒரு மேன்மையான திட்டத்தை வச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே யாருமே ஒரு விபத்தாக இந்த பூமியில் இல்லை. நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறீங்கன்னா அது கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய தயவுனால், கர்த்தருடைய நோக்கத்தினால. இன்னும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறார். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அதை உங்களுக்காக? எஸ்,
Come on. So the very fact that you're alive goes to prove that the purpose of God is alive in your life. இங்கே ஒரு சில பேர் இருக்கிறோம் பாருங்க, பார்த்துட்டு ஆண்டவரே நிறைய நன்மைகளை பார்த்துட்டேன், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், பார் நான் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறது உண்மைதான், இன்னும் நிறையா உனக்காக செய்யணும்னு ஆசைப்படுறேன், உன் மூலமாக செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார், நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க, இந்த நோக்கத்தை பிசாசால திருட முடியாது. இந்த அழைப்பை எந்த பிசாசாலையும் எந்த சாத்தானாலையும் தடை பண்ண முடியாது. அவன் தடுங்கல் பண்ணுற மாதிரி ஒரு சில காரியங்களை கொண்டு வர முடியும், பிரச்சனைகள் கொண்டு வர முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் இது அவனால் எடுத்து போட முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. The enemy cannot touch your call. But here's what he can do. He will try to steal your confidence. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. The enemy cannot touch your call, but he will try to steal your confidence. எப்படி? அழுத்தத்தை கொண்டு வர சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக்குவான். By putting you under pressure. Because if he can steal your confidence, then he can stop your movement. And if you stop moving forward, you will miss God's destiny. பிசாசானவன் நம்மளுடைய மன தைரியத்தை திருடணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா அந்த மன தைரியத்தை நிம்மதியாக அவன் திருடிட்டானா நம்ம முன்னாடி போகிறத அவனால் நிப்பாட்ட முடியும். நம்ம முன்னாடி போகிறத அவன் நிப்பாட்டிட்டானா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பை நம்ம நிறைவேற்றாமல் போயிடுவோம். நல்லா கவனிங்க, கர்த்தர் அழைப்பை வச்சிருக்கிறார், அதை அவனால் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸை திருடி நம்மளுடைய அழைப்பின் அந்த செயலை, நம்மளுடைய மூவ்மெண்ட்டை அவன் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அவன் விருப்பப்படுறான். எதனால? ப்ரெஷர்னால. ஞாபகம் வச்சுக்க அந்த வார்த்தையை, ப்ரெஷர், அழுத்தங்கள், அழுத்தத்தின் சூழ்நிலைகள். நம்ம எல்லாருமே அழுத்தத்தை பார்க்குறோம், நம்ம எல்லாரும் அழுத்தத்தை அனுபவிச்சிருக்கிறோம். ஏன் இன்றைக்கி கூட ஒரு சில பேர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் நீங்கள் இருக்கலாம். யூ மைட் பி அண்டர் சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். பட் யூ சி, ப்ரெஷர் இஸ் நாட் ப்ரெஜுடிஸ்ட். எவ்ரிபடி comes under pressure once in a while. Pressure to perform, pressure of finances, pressure to meet a deadline, pressure to meet people's expectations, pressure to become a better husband, pressure to be a good mother, pressure to be a good wife. Pressure. வாழ்க்கையில் ப்ரெஷர்ன்றது யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் சமமாக வருது. மன அழுத்தம்ன்றது யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. ப்ரெஷர் இஸ் நாட் ப்ரெஜுடிஸ்ட். இது எல்லாத்துல விட இன்னொரு பெரிய ப்ரெஷர் என்ன தெரியுமா? பெரிய ப்ரெஷரில் இருந்தாலும் அதை காட்டிக்க கூடாதுன்ற ஒரு ப்ரெஷர். எல்லாரும் முன்னாடியும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு, the pressure to pretend that you're all right. It is so real. Pressure is real. Pressure of married people. திருமண வாழ்க்கையில் இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, now you have children and your financial commitments just increase. பிள்ளைகளை அவங்க பிறக்கிறதுலேருந்தே என்ன சொல்கிறது, தேவைகளும் கமிட்மெண்ட்ஸும் அதிகமாகிறதுனால இப்போ பிள்ளைகள் வளரும்போது இந்த வேக்சினேஷன் அந்த வேக்சினேஷன், அப்புறம் உங்களை ஸ்கூலில் சேர்த்து விடணும், அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் ஃபீஸை கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ன்றாங்க, இந்த மார்க்ஸ்ன்றாங்க, இந்த கிரேடுன்றாங்க, படிக்க வைக்கிறீங்களா, இதை செய்கிறீங்களா, அதை செய்கிறீங்களா, நடுவில் வேறு இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ப்ரெஷர், இதில் சேர்த்து விடுங்க, அதில் சேர்த்து விடுங்க. There's pressure when you're married, all the more. There's pressure even when you're single. ஒரு சில பேர் சொல்கிறது, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய பிரச்சனை வருமா, ப்ரெஷர் வருமா? அப்போ சிங்கிளாக இருந்தால் வரவே வராதா? சிங்கிளாக இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. One of the most important pressures when you're still single is choosing your education and your career. நான் என்னத்தை சூஸ் பண்ணுவேன், எந்த பாதையை நான் தெரிந்து கொள்வது, எங்கே நான் என்னுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ண, எந்த கோர்ஸ் எடுக்கணும், யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது. இதில் இப்போது இந்த மாடர்ன் பீரியடில் இன்னும் தேவையில்லாத ப்ரெஷருங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. சோஷியல் மீடியா ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க என் பிக்சரை, இந்த பிக்சர் போட்டுமா அந்த பிக்சர் போட்டுமா, கரெக்ட் லைட்டிங்கில் கரெக்ட் ஃபில்டர் போட்டு எந்த பிக்சர் எனக்கு கரெக்டாக என் முகத்துக்கு சூட் ஆகுதுன்னு பார்க்கணுமே, அது ஒரு ப்ரெஷர். இன்னும் மாடர்ன் டே ப்ரெஷரே என்ன தெரியுமா? சார்ஜரை காணோம். ஏன் சார்ஜரை யார் எடுத்தீங்க, என் ஃபோன் சார்ஜரை யார் எடுத்தீங்க, ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா அதோட பெரிய ப்ரெஷராக போயிடுச்சு பாருங்கள். தெரியல. ஆனால் இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் அப்படி இருக்குது பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் டு த ஃபோன் அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் டு த சோஷியல் மீடியா. எப்படி போயிட்டாங்கன்னா, நம்ம எஸ்பெஷலி வாலிப பிள்ளைகள் எப்படி போயிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணும். ஃபேஸ்புக் பாருங்கள், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடேனே ஆரம்பிக்குது. எடுத்த உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஃபேஸ்புக் asks you, you don't have to post anything. Listen, you have to live a life that is more than social media. சோஷியல் மீடியா இன்னைக்கு ஷட் டவுன் ஆனாலும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம கற்றுக்கணும். அது இன்னொரு பக்கம்னு வச்சுங்களேன், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் there's pressure as a believer.
ஒரு தேவ பிள்ளையா நம்ம எவ்வளோ ப்ரெஷர் அனுபவிக்கணுமா இருக்குது பாரு. எல்லாரும் மாதிரி நம்மளால் வாழ முடியறதில்ல. எல்லாரும் பொய் சொல்லி ஏமாற்றி லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்கி குறுக்கு வழிகளை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளால் முடிய மாட்டேங்குது. இப்போ நம்ம எல்லாம் தவறு செய்யாதவங்கன்னு சொல்ல வரல. none of us are perfect. ஆனால் நம்முடைய உள்ளங்கள் மாற்றப்பட்டிருக்குது. நமக்கு அந்த தீமை செய்யணுன்ற அந்த விருப்பம் இல்லை. பாவம் பண்ணிட்டாலும் திரும்பியும் எந்திரிச்சு இதெல்லாம் இந்த வெளியே வரணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுற மாதிரி வாழணும் இல்லையா, நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா அப்படின்னு பரிசுத்தமாக வாழ்கிறோம். ஆனால் பிசாசானவன் ப்ரெஷர் அதிகமாக கொண்டு வர்றோம் ஒரு விசுவாசி மேலே. அப்போது இந்த உலகத்தில் வித்தியாசமாக இருக்கணும், கேரக்டரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நல்ல ஒழுக்கத்தை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு ப்ரெஷரை பிசாசானவன் கொண்டு வர்றான். we are all under pressure. if you agree, can you say amen? we are all under pressure. all of us experience pressure. போடுங்க chat boxல. இது ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷன் இல்லை, இது ஒரு ட்ரூத் கன்ஃபெஷன். என்னது? we all go through situations of pressure. வெறும் ப்ரெஷர்னு மட்டும் போடுங்க பார்க்கலாம் chat boxல. இப்போ அப்படி போடுங்கன்னு நான் உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டேன், சரியா? ஆனால் ப்ரெஷர்னு மட்டும் நீங்கள் chat boxல நீங்கள் போடுங்க. there is pressure. pressure is not prejudiced. எல்லாரும் மன அழுத்தத்தின் சூழ்நிலையை நம்ம கடந்து போகணுமா இருக்குது. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பட் ஆல் pressure is not bad. எல்லா விதமான அழுத்தமும் தீமையானது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரஷருடைய பாரடாக்ஸ்னு ஒன்று இருக்குது. பிரஷர்னாலே கெட்டதுன்ற ஒரு கானடேஷன் தான் அதோட ஒளிஞ்சிருக்குது. ஆனால் பிரஷர் நன்மைக்காகவும் திருப்பப்பட முடியும்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. முதலாவது, so the paradox of pressure says we all need a certain amount of pressure. ஜீரோ கிராவிட்டியில் போகிறாங்க. ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, ஆஸ்ட்ரோநாட்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க பூமிக்குள்ளே வந்த உடனே, கிராவிட்டிக்குள்ளே வந்த உடனே அவங்களுடைய சரீரம் திரும்பி செட் ஆகணுமா இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாகுது. so many things change. lack of pressure in space. we all need a certain amount of pressure. நல்லா கவனிங்க. 2007க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற ஒவ்வொரு கார்லையுமே TPMS அப்படின்ற ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காகனா, நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, காருடைய டயர்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் டயர் வெடிக்கும். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா, பலூன் மாதிரி எவ்வளோ காற்று ஊதுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நல்லா கவனிங்க, நிறைய காருடைய டயர்ஸ் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டூ மச் ப்ரெஷர் பட் லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ப்ரெஷர். டிட் யூ நோ தட்? காருடைய டயர்ஸ்க்கு அந்த சர்டன் ப்ரெஷர் லெவல் இல்லைனாலே அது வெடிஞ்சிருமா பாரு. ஸோ ப்ரெஷர் கேன் பி குட். we all need a certain bit of pressure. okay, we all need a certain bit of pressure. நான் சொல்கிறேன், அநேகர் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை ப்ரெஷர்னால இழக்கிறது இல்லை, கம்ஃபர்ட்னால தான் இழந்துட்டு இருக்கிறாங்க. if you agree, can I see a show of hands? எத்தனை பேர் ஒத்துக்க முடியாத? நிறைய பேர் ப்ரெஷர்னால ஒன்றும் அழைப்பை இழக்கல, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை சௌகரியமாக போனதுனால கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மையான திட்டங்களுக்கு நோக்கி அவங்க போகவே இல்லை. ஏன்னா ப்ரெஷர் நம்மளை அலர்ட்டாக வைக்குது, ப்ரெஷர் நம்மளை ஜெபிக்க வைக்குது, ப்ரெஷரின் சூழ்நிலை நம்மளை ஆராதனைக்குள்ளே கொண்டு போகுது, ப்ரெஷர் அநேக ஜனங்களோட கருணையாக இருக்க சொல்லி கொடுக்குது. ஏன்? நான் ப்ரெஷரில் இருக்கிறேன், எத்தனை பேர் ப்ரெஷரில் இருப்பாங்க. இட் மேக்ஸ் யூ எம்பத்தைஸ் வித் பீப்புள். ப்ரெஷர் வில் காஸ் யூ டு லேர்ன் அண்ட் டு க்ரோ மோர். ப்ரெஷர் இல்லைனா வில் பிகம் கம்ஃபர்டபுள். will not learn, will not grow. ஆனால் ப்ரெஷர் வந்த உடனே we go into the word of God, find out what's happening and say, Lord, I want to grow, Lord. இந்த ப்ரெஷர் என்ன ரொம்ப என்னை அழுத்தி போட்டுட்டு இருக்குது. வசனத்தில் நம்ம படிக்கிறோம், யுத்த நாட்களில் நீ சோர்ந்து போயிட்டனா உன் பலன் குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. when you faint in the day of your battle, it means your strength is less. it means you have less strength. அப்போ நம்ம சொல்கிறோம், ஓ ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மோர் லார்ட், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை திடப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். at the end of the day we will all thank God for the pressure that we all handled. so pressure is not entirely evil. அழுத்தத்தின் சூழ்நிலை முழுக்க முழுக்க தீமை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ரெஷர் தேவைப்படுது. ப்ரெஷர் நன்மைக்காக திருப்பப்பட முடியும். பாருங்க, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி codfish, this type of fish that is very tasty, they wanted to ship this fish to various places, business commerce-காக. ஸோ இந்த codfish-ஐ வந்து பிடிச்சி அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை அனுப்பி விட்டாங்களாம். பாருங்கள், இது எங்கே போய் சேருதோ அதை சாப்பிட்ட ஜனங்க சொன்னாங்களாம், இல்லை இதோடைய டேஸ்ட் ஒரிஜினலாக அங்கே சாப்பிட்றதே வேறு மாதிரி இருக்குது, இது நீங்கள் கேன் பண்ணியோ ஃப்ரீஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்பும்போது அதோடைய டேஸ்ட் குறைஞ்சிருது. சரி, என்ன பண்ணாங்களா, இந்த காட் ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணலாம், லைவாகவே ஒரு கண்டெய்னரில் போட்டு அனுப்பலான்னு சொல்லி when they ship the fish in large quantities,
they would put it in water alive and ship it across. அவங்க சொன்னாங்களா, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் அதோடைய டேஸ்ட்டில் ஏதோ குறையுது, ஒரிஜினலாக அங்கே சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இல்லை. இவங்க யோசிச்சாங்களாம், அதை தண்ணியிலேருந்து வெளியே பிடிச்சி அது செத்துட்ட பிறகு அதை ஃப்ரீஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்பினாலும் டேஸ்ட் கம்மியாக இருக்குதுன்றாங்க. உயிரோடு அனுப்பி விட்டாலும் டேஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னாலும் ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்களாம். பாருங்கள், இது என்ன பிரச்சனைனா, இந்த மீனை பிடிச்சி அந்த கண்டெய்னரில் போட்டு அதை ஷிப் பண்ணி அனுப்பும்போது அதுக்கு விரோதிகள் யாரும் இல்லை, சத்துருக்கள் யாரும் இல்லை, அதோடைய ரைவல்ஸ் எதுவுமே இல்லை தண்ணியில். அதனால் இந்த மீன்கள் பெரிய ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணுறது இல்லையா பாரு, அப்படியே ரிலாக்ஸ்டாக போயினா இருக்குதான். அப்புறம் இவங்க ரிசர்ச் பண்ணுறவங்க சொன்னாங்களாம், காட் ஃபிஷ்ஷுடைய எதிரியை தூக்கி கண்டெய்னர் உள்ள போட்டோன்னா அது சும்மா இருக்காது, இதுங்க சண்டை போட, அது ஓடி ஓடி விளாட, அதோடைய ஃப்ளஷும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணி விட்டாங்களா, காட் ஃபிஷ்ஷுடைய ரைவல் ஒன்று இருக்குது, அது கேட் ஃபிஷ். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் காட் ஃபிஷ்ஷை தூக்கி கண்டெய்னரில் போடும்போது அதோடைய விரோதியாக இருக்கிற அந்த மீனையும் கொஞ்சம் தூக்கி உள்ளே போட்டாங்களாம் பாருங்கள். இப்போ போகிற வழியில் என்ன ஆகுது, இதை அதை துரத்தன்ற மாரி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது மீன். அங்கே போய் சேரும்போது அதை சமையல் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களாம். எதனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய விரோதி கண்டெய்னருக்குள்ளே வந்ததுனால. நான் சொல்கிறேன், ஒரு சில டைம் பிரச்சனையில் வெளியே வந்தப்போ அந்த பிரச்சனைக்காக நம்ம சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, இந்த மாதிரி பாதையில் என்னை வழி நடத்துனதுக்காக நன்றி. நீங்கள் பிரச்சனையை கொடுக்கல, நீங்கள் தீமை செய்கிறவர் இல்லை, ஆனாலும் பிரச்சனை மத்தியில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னும் போது என்னை காப்பாற்றாமல் எப்படி அதுலேருந்து வெளியே வருதுன்னு சொல்லி கொடுத்து வெளியே கொண்டு வந்தீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்ல போகிறோம். ஏன், அந்த ப்ரெஷர் நம்மளை பெட்டர் ஆக்கிருச்சு. அந்த ப்ரெஷர் நம்மளை பெட்டராக மாறுறதுக்கான எல்லா வகையிலும் கர்த்தர் சௌகரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். See, there will be certain situations in life which you will say, Lord, I thank you that you deliver me from not facing that situation. நல்லா கவனிங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினியில் போடப்படுறாங்க. My question is this, couldn't God have stopped them from even being thrown into the fire? நெருப்புக்குள்ளாக அங்கே போய் விழப்படாதபடிக்கு கர்த்தரால் தடை செய்திருக்க முடியாதா? முடியுமே. ஆனாலும் ஒரு நல்ல விசுவாசிகள் பாருங்க, இவங்க நல்ல விசுவாசத்தை வெளிப்படுத்தின தேவ பிள்ளைகள், இவங்களை நெருப்புக்குள்ளே போடும்போது ஆண்டவர் போட அனுமதிக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறாரு பாருங்க அவங்க வாழ்க்கையில். அந்த நெருப்பு மத்தியில் அந்த நெருப்பு அவங்களை தீண்டாதபடிக்கு, அவங்கள தொடாதபடிக்கு அவங்களை காப்பாற்றி வெளியே வர்றாங்க. நம்ம தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம், அந்த சாப்டர் முடியும் போது அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ப்ரொமோஷனை கொடுக்குறாரு. ஐ வாண்ட் யூ டு டேக் அ நோட் ஆஃப் திஸ் இன் யோர் புக், இன் யோர் நோட்ஸ். God can turn your pressure to produce rewards in your life. கர்த்தர் உங்கள் அழுத்தத்தின் சூழ்நிலைகளை உங்களுக்கு பலன்களை கொண்டு வர்ற மாதிரி கர்த்தர் ஏற்படுத்த முடியும். அப்போ ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார், ஒரு சில பிரச்சனைகளை அதுக்குள்ளவே நம்மளை வழி நடத்தி வெற்றிகரமாக வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? கமான், வேதத்தில் படிக்கிறோம், ஒரு சில புயல்களை இயேசு கிறிஸ்து அதட்டுகிறார், புயல் அமைதிப்படுத்துறாரு. கரெக்டாக இல்லையா? ஒரு நாள் கடலில் இந்த படகு போயிட்டு இருக்கும்போது படகுல படுத்து தூங்கிட்டார் இயேசு கிறிஸ்து. ஆனால் சீஷர்கள் எழுப்ப இவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, புயல் அமைதிப்படுத்துறாரு. ஆனால் வேற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரு நாள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அதில் இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீர் மேலே நடந்து வர்றாரு. புயல் அமைதிப்படுத்துறது இல்லை, சீஷர்கள் அமைதிப்படுத்துறாரு. ரிலாக்ஸ்டாக இருங்கப்பா, நான் தான் அப்படின்றாரு. என்ன ஜீசஸ், அந்த இடத்துல புயல் அமைதிப்படுத்துறீங்க, இந்த இடத்துல நீங்கள் எங்களை போய் அமைதிப்படுத்திட்டு கர்த்தர் சொல்கிறார் நம்மக்கிட்ட. ஒரு சில சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் வராத மாதிரி என்னால் தப்பு வைக்க முடியும், ஒரு சில சூழ்நிலைகள் மத்தியிலையும் வெற்றிகரமாக உன்னை நான் நடத்த முடியும். சில தடவை அக்கினியிலே போடாத மாதிரியும் உன்னை காப்பாற்ற முடியும். அதே போல் சில தடவை அக்கினியின் மத்தியிலையும் உன்னை வெற்றிகரமாக வழி நடத்தி நானே தேவனை வெளிப்படுத்தவும் என்னால் முடியும். ஃபைனலாக நம்ம எல்லாரும் சொல்ல கற்றுக்கணும், ஆண்டவரே நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், ப்ரெஷர் இல்லையோ சகலத்தையும் நன்மைக்காக திருப்ப நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. So what I'm trying to get to you today is this: pressure can be for good. கர்த்தர் கொண்டு வர்றாருன்னு சொல்ல, சில டைம் இமீடியட்டாக கர்த்தர் இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் நம்ம வெளியே கொண்டு வர்றதில்ல, 100% உண்மை. சில சூழ்நிலைகள் அப்படியே விடுறாரு, போ நான் உன் கூட இருக்கிற தைரியமாக போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொண்டு போகிறாரு. எதுக்காக? அந்த ப்ரெஷர் மூலமாக நமக்கு மேன்மையை கொண்டு வரும்படி கர்த்தர் இப்படி செய்கிறார். ஆமாம், இன்றைக்கி நம்ம கற்றுக்குறோம் பாருங்கள், ப்ரெஷர் வந்த உடனே எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது. மன அழுத்தத்தின் சூழ்நிலைகள் வரும்போது, தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது, வியூகிச்சு பார்க்க முடியாத சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சேரும்போது, எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் போது, விபத்துகள் நடக்கும்போது, இழப்புகள் ஏற்படும் போது, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்,
என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட், பட் யூ டோன்ட் நோ ஹவு டு ஃபேஸ் இட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்ன செய்யணுன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யார்கிட்ட இருந்து பார்க்க போகிறோம்? நம்ம இந்த உலகத்திலே நம்பர் 1 உதாரணமாக இருக்கிறார் பாருங்க, எல்லா மேன்மைகளுக்கும் நன்மைகளுக்கும் எக்ஸலண்ட் லைஃபுக்கு இயேசு கிறிஸ்துவானவர். அவர்கிட்ட இருந்து நம்மளுடைய இரட்சகர்கிட்ட இருந்தே கற்றுக்க போகிறோம். மன அழுத்தத்தின் சூழ்நிலைகளில் நம்ம செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 4 things we can learn from Jesus about what to do in pressure. So டைட்டில் இப்படி எழுதிக்கலாமா சிம்பிளா? 4 things Jesus did under pressure. Okay, 4 things Jesus did under pressure. மிகுந்த அழுத்தத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்துவானவர் செய்த 4 காரியங்கள். முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சிலுவையின் பாதை, சிலுவையின் வேதனைன்றது இந்த உலகத்திலே வேற ஒருத்தனும் அனுபவிக்காத மிகப்பெரிய அழுத்தத்தின் சூழ்நிலை. இதை இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் கடந்து போனார். இப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை பிரதர் நிறைய பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த தவறும் செய்யாமல் அந்த கோரமான மரணத்தை, அவமானத்தை ஏற்றுக்கொண்டது ஏன் தெரியுமா ஆம்பிளிஃபையாக இருக்குது? ஏன்னா அவர் இயற்கையான சரீரத்தின் வலியை மட்டும் அனுபவிக்கல, ஆவிக்குரிய சகல பாரங்கள், வியாதி, வறுமைகள் அத்தனையும் சிலுவையில் அவர் தொங்கும் போது அவர் மேலே போடப்பட்டது. அப்போ அவரை போல கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. இந்த உலகத்திலே அவர் மாதிரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணவங்க யாருமே இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். 3 தடவை சொல்கிறார் பிதாவானவர்கிட்ட, இந்த பாத்திரத்தை என்கிட்ட இருந்து நீங்கள் விலக்க முடியறதா இருந்தால் அப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்றார். Lord, if you can take this cup away from me. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அழுத்தம் பாருங்க. என்ன மாதிரி அழுத்தம்னா அது அவருடைய ப்ரெஷர் எந்த அளவுக்குன்னா, அவருடைய ரத்தம் வேர்வையாக, நல்லா கவனிங்க, வேர்வையாக கீழே விழுந்ததுன்றத லூக் அப்படின்ற டாக்டர் ரெக்கார்ட் பண்ணுறார். மேத்யூ ரெக்கார்ட் பண்ணல, மார்க் ரெக்கார்ட் பண்ணல, ஜான் ரெக்கார்ட் பண்ணல, லூக் ரெக்கார்ட் பண்ணுறார். ஏன்னா லூக் அவர் ஒரு ஃபிசிஷியன், அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு மருத்துவராக இருந்ததுனால அவர் தெரியும் பாருங்க அது எவ்வளோ பெரிய ப்ரெஷர்னு சொல்லி. ஏன்னா ஹெமடைட்ராசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. மெடிக்கல் வேர்ல்டில் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மிகுந்த மன அழுத்தத்தில் நரம்புகள் வெடிச்சிருமா பாருங்க. நரம்புகள் வெடித்து அந்த வேர்வையின் குழாய் வழியாக இந்த ரத்தங்கள் சொட்டு சொட்டாக வெளியே வடிகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குதான். இது உலகத்தில் ஒரு சில பேர் தான் அனுபவிச்சிருக்கிறாங்களாம். ரொம்ப ரேர் கண்டிஷனாக பாருங்க. மரண தண்டனை கைதிகள் சில தடவை இதை அனுபவிச்சிருக்கிறாங்களாம். அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ப்ரெஷரை இயேசு கிறிஸ்துவானவர் தான் மேலே ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறாரு. தேவகுமாரன் இப்படி ஜெபிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோமா? ஆண்டவரே எங்களா கஷ்டமாகுது யோசிக்கிறதுக்கு, பிதாவே இந்த பாத்திரத்தை நீங்கள் அகற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்ல வேலை, அவர் அந்த பாத்திரத்தின் அந்த வேதனையை பானம் பண்ணதுனால ஆசீர்வாதத்து பாத்திரத்திலேருந்து நம்ம பானம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆமென். பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு ராஜாவை கொல்லுன்னு வரேன் பாருங்கள். அன்னைக்கு அந்த காலத்தில் ஒரு ராஜாவை கொன்று போடணுன்னா அவங்க கொண்டு வர்ற திட்டம் என்னென்னா, சுலபமாக கொன்று போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் குடிக்கிற அந்த பானத்தில் பாய்சனை கலந்து விட்டுருவாங்களாம். அதனால தான் கப் பேரர்ஸ் இருந்தாங்க. நெகேமியா ஒரு கப் பேரர், அவர் ஒரு பான பாத்திரக்காரன். ராஜா எந்த திராட்சரசத்தை குடிக்கிறாரோ அதுக்கு முன்பதாக அவர் குடிச்சு பார்த்துட்டு அவருக்கு எதுவும் ஆகலைன்னு பட்சத்தை தான் அவர் கொடுக்க முடியாது, சர்வ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அது. இமேஜின் பண்ணுங்க, ஒரு ராஜாவுக்கு ஒரு பானத்தில் பாய்சன் கலந்துருக்கிறது தெரிஞ்சு குடிச்சாருன்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு பெரிய காரணம் இருக்கலாம். என்ன தெரியுமா? நான் குடிச்சிட்டு மறிச்சாலும் இந்த மரணத்தை ஜெயிச்சனால வர முடியுன்ற வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துவானவருடைய ரகசியமாக இருந்தது. அவர் அந்த பாத்திரத்தை குடிச்சாரு, அதில் மரணம் இருந்துச்சு. அந்த மரணம், சிலுவையின் மரணத்தை குடிச்சு நமக்காக மீண்டும் உயிரோட வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் மிகப்பெரிய மன அழுத்தத்தின் சூழ்நிலையை அனுபவிச்சார். எப்படி அதை கடந்து போனார் வெற்றிகரமாக அப்படின்னா 4 ரகசியங்களை அவர்கிட்ட நம்ம கற்றுக்க முடியும். முதல் ரகசியத்தை எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். வாங்க, ஜான் சாப்டர் 17 verses 1, 2, 3, 4 and 5 படிக்கிறேன், கவனிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, சிலுவையின் அனுபவத்தை பற்றி சொல்றார். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கும்படியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 4வது வசனம் பாருங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஸ்டாப். செய்ய போறேன்னு சொல்ல, முடிக்க போறேன், எப்படியாவது ட்ரை பண்றேன், எனக்காக ஜெபிச்சுங்க ஆண்டவரே, எனக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லாம, நீங்க கொடுத்ததை செஞ்சு முடிச்சிட்டேன்,
நீங்கள் கொடுத்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் மகிமைப்படுத்திட்டேன் அப்படின்றார். 5வது வசனம் பாருங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நம்பர் 1, when Jesus prayed before being arrested, he kept saying the things that he was called to do. தான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், எந்த நோக்கத்தோடு இங்கே உலகத்தில் வந்தார், எதுக்காக சிலுவைக்கு போக போகிறாரு, அத்தனையும் சொல்லி முடிக்கிறார். அத்தனையும் தான் கண்களுக்கு முன்பதாக வைக்கிறார். எழுதிங்க பார்க்கலாம். when you are under pressure, number 1, keep the dream in front of you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கனவை உங்களுக்கு முன்பதாக வையுங்கள். உங்கள் கனவை மறந்துடாதீங்க, தரிசனத்தை மறந்துடாதீங்க, நோக்கத்தை மறந்துடாதீங்க. ப்ரெஷர் அதிகமாக வரலாம், அதுக்குன்னு உங்கள் அழைப்பு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. பண நெருக்கடி அதிகமாக வரலாம், அதுக்குன்னு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சது பொய்யா ஆகிறாது. நல்லா கவனிங்க. ஒரு சில பேர் உங்களை பற்றி தப்பாக பேசலாம், அதுக்குன்னு நீங்கள் அழைக்கப்பட்டவர் இல்லைன்னு யார் சொன்னது? வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், கீப் த ட்ரீம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஏசு அதை தான் செய்தார் பாருங்க. எதுக்கு அழைக்கப்பட்டார், எதுக்கு அனுப்பப்பட்டார்ன்றது தெளிவாக இருக்கிறாரு. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ஒப்புவிக்கிறார். நல்லா, இதுக்கு தான் வந்தேன், இதை செய்ய போகிறேன், நான் என் கனவு என் முன்னாடியே இருக்குது. அப்போஸ்தலர் பவுல் இதை சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 1:8 பவுல் சொல்கிறாரு, எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ உபத்திரவங்கள், ஐ டிஸ்பேர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றாரு. ஒரு அப்போஸ்தலன் சொல்கிற வார்த்தையாது பாருங்க. ஒரு விசுவாசத்தில் வல்லவராக இருக்கிற அவர் சொல்ல முடியுமா? அதை சொன்னாரே, அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையே வெறுத்துட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் ஒரு வேளை சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் அப்போஸ்தலர் பவுல் போல தான். ஏன்னா நம்ம பலவீனத்தை நம்ம ஒத்துக்கிறோம். வாழ்க்கையை வெறுத்துட்டேன் அப்படின்றார் பவுல். எவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்குது, என்ன ஆண்டவர் சேர்த்து நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் அப்படின்றார். ஆனால் பவுல் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. He says, but king, I have not forgotten that vision that I have seen. Hallelujah. நான் அதை மறக்கலன்னு சொல்கிறார் அவர். அந்த விஷயம் என் மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1000 போராட்டங்கள், 1000 பலவீனங்கள் வந்துச்சு, ஆனால் நான் மறக்கலை. ஹல்லேலூயா, நான் அதை மறக்கவே இல்லை. ஹேவ் யூ ஃபர்காட்டன் யுவர் விஷன் பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ரெஷர்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து கற்றுக்கன்னு சொல்கிறாரு. உங்களுடைய தரிசனத்தை மறந்துடாதீங்க. யோசேப்பு கர்த்தர் ஒரு கனவை கொடுத்தாரு, அதை நிறைவேறதுக்கு 22 வருஷம் ஆகுது. 17 வயசு இருக்கும்போது கனவு பார்க்குறான். ஆனால் 39 வயசில் தான் தன்னுடைய சகோதரர் தனக்கு முன்னாடி வந்து வணங்குறத அவர் பார்க்குறார். 17, 39, 22 வருஷங்கள் பல சூழ்நிலைகளை கடந்து வந்து அந்த கனவுடைய தரிசனத்தை நிறைவேறுதலாக அவர் பார்க்கணுமா இருந்துச்சு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது 17 வயசு. ஆனால் தனக்கு முழு இஸ்ரவேலுடைய சிங்காசனம் கிடைக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 37 வயசு பாருங்க. 17லேருந்து 37 வயசு, 20 வருடங்கள். ஆக்சுவலாக 20 சாப்டர்ஸ் வேறு இருக்குது நடுவில், 20 இயர்ஸ் ஆகுது. நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ட்ரீம் டு பி ஃபுல்ஃபில்ட், யூ ஆர் நாட் அலோன். டோன்ட் கிவ் இன் டு த ப்ரெஷர் அண்ட் சே ஐ குவிட். நான் விட்டுறேன்னு சொல்லாதீங்க. உங்கள் கனவை உங்கள் கண்களுக்கு முன்பதாக பதிய வைங்க. எழுதிக்கிட்டீங்களா? வென் யூ ஆர் அண்டர் ப்ரெஷர், உங்கள் கனவை மறந்துடாதீங்க. கீப் யுவர் ட்ரீம் ஆல்வேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நம்பர் 2, ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த கெத்செமனே ப்ரெஷரில் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பை த வே, கெத்செமனேனா என்ன அர்த்தம்? கத் அப்படின்னா ப்ரெஷ்னு அர்த்தம், ஷெமென்னா ஆயில்னு அர்த்தம், கெத்செமனேனா ஆயில் ப்ரெஷ்னு அர்த்தம். ஏன் ஏசு கிறிஸ்து அங்கே போனார்? அவர் தான் நம்மளுடைய ஒலிவ கனி. He is the olive fruit, and when he is crushed we get the anointing. அவர் க்ரஷ் ஆனதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேன்மைகளை பார்க்க முடியுது. So this is a place where he was crushed. He was under great pressure. Gethsemane-naale, it's a place of pressure where olives are pressed in order to get the oil out of them. All right? So Jesus ஒரு pressure placeல இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே, அண்டர்லைன் பண்ணிங்க அந்த வார்த்தையை, ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த போது, அவ்விடத்தில், that place, when they reached the place, it's not any place, the place, okay, அந்த இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். எழுதிக்க, have a place to connect with God. See, this does not happen at the time of pressure. This is a place that you go to during the time of pressure,
but a place that's already been prepared. அடுத்த நேரத்தில் போய் ஒரு ஜெப இடத்தை கண்டுபிடிக்கிறது வேற. தொடர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு நேரத்தையும் இடத்தையும் நீங்கள் ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா ப்ரெஷர் நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாவ் அ பிளேஸ் டு கனெக்ட் வித் காட். ப்ரெஷர் வர்ற வரைக்கும் காத்திருக்காதீங்க, பிரச்சனை ஜாஸ்தியாகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. தினமும் கர்த்தரோட இணையறதுக்கு ஒரு நேரம், இணையறதுக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்திங்க. மார்க் அ டைம் எவ்ரி டே அண்ட் மார்க் அ பிளேஸ் எவ்ரி டே டு கோ டு காட் இன் ப்ரேயர். அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம், சீக்ரெட் பிளேஸ் நம்ம படிக்கிறோம். அந்த ரங்கத்தில் போய் நீ ஜெபம் பண்ணு, பிதா அங்கே உனக்காக காத்திருக்கிறார், அவர் உன்னை பார்த்து நிற்கிறார், நீ ஜெபம் பண்ணும்போதுன்னு சொல்கிறார். ஸோ தேர் இஸ் அ பிளேஸ் where you can connect with God. வழக்கத்தின்படின்னு போட்டிருக்குது பாருங்க. அப்படின்னா ப்ரெஷர் நேரத்தில் மட்டும் போய் ஜெபம் பண்ணல, வழக்கமாகவே அவர் போய் ஜெபம் பண்ணுவாராம் பாருங்க. அந்த இடத்துல எருசலேமுக்கு வரும்போதெல்லாம், ஒலிவ மலைக்கு வரும்போதெல்லாம் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போவாராம் பாரு. அதனால தான் யூதாஸ்க்கு தெரிஞ்சிருந்துச்சு எருசலேமுக்கு வந்திருக்கிறாரா, அப்போ எங்கே போவார்னு தெரியும் ஜெபத்துக்கு. யூதாஸ் ஈஸியாக ஜீசஸை காட்டி கொடுக்க முடிஞ்சது அந்த இடத்துல. ஏன்னா அவர் ஜெபம் பண்ணுற இடம் அவருக்கு தெரியும். சில பேருடைய ஜெபத்தை பிசாசானவன் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கு ஜெப இடமே இல்லை. பிசாசானவனுக்கு நம்ம ஜெப வாழ்க்கையை பார்த்து, ஒரு சில பேருடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து பயமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஜெப வாழ்க்கையே இல்லை. நான் சொல்கிறேன், பிசாசானவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காதவனுக்கு பாரு எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறான் பாருங்க. ஜெபிக்கிற இடத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணுறான் பிசாசானவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ ஜெபம் பண்ணனா சோதனைக்கு உட்படாம நீ இருப்ப. Pray that you not enter into temptation. பிசாசுடைய சோதனையிலிருந்து விலகி இருப்போம் பாரு நம்ம. But you have to have a place to connect with God. So my question is this: do you have a place where you regularly connect with God? If you have such a place, come on, chat boxல போடுங்க பார்க்கலாம், hallelujah ன்னு போடுங்க. Because you are positioned for favor and victory in times of your pressure. எத்தனை பேருக்கு ரெகுலராக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரமோ ஒரு இடத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? கமான். எத்தனை பேருக்கு ஒரு ஜெபத்தின் வழக்கம் இருக்குது, ஒரு சீக்ரெட் பிளேஸ் வழக்கம் இருக்குது? ஹல்லேலூயான்னு போடுங்க. பிகாஸ் தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் யூ கேன் டூ இன் யுவர் லைஃப். அதனால தான் ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் சொல்கிறேன், டோன்ட் பி அ 911 பிலீவர், எமர்ஜென்சி பிலீவர். எமர்ஜென்சி வந்தால் மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசுறது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், ஆண்டவரே என்னை விட்டு ஏன் தூரமாக இருக்கிறீர், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கிறீரோ, ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, நாக்கு இல்லையா, அப்படிலாம் பேசி எங்கே 911 பிரச்சனைன்னு வந்த உடனே ஓடுறது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, பிரச்சனைன்னு வந்த உடனே ஓடி வந்தால் அவர் காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்ல வரல. கர்த்தர் சொல்லார், என்கிட்ட வர்றவனே நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு நன்றி. ஆனால் நம்ம எல்லாரும் 911 பிலீவராக இருக்கக்கூடாது. கெட் திஸ் டவுன் இன் யுவர் நோட்ஸ். பி அ 91 பிலீவர். என்ன பதர் 91 Psalm 91:1 என்னது அது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் தங்குவேன். கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் தங்குவேன். எங்க? ஆண்டவருடைய பிரசனத்தில் தங்குற ஒரு பிலீவரா நம்ம இருக்கணும் பார். 911 பிலீவரா இருக்கக்கூடாது. எமர்ஜென்சி வந்தவுடன் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், என்னை கைவிட்டு விட்டீரா அப்படின்னு இல்லை. Be a Psalm 91 believer where you say I will stay in the presence of God. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்ற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? இந்த தங்குவான் என்ற வார்த்தை எபிரேய மொழியில யஷாவ் அப்படின்ற வார்த்தை. யஷாவ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன். I will sit down and remain. So what do you do under pressure? Do what Jesus did. Number 1, keep the dream always in front of you. Don't forget the vision. Don't forget the vision. அப்படி கூட எழுதிக்கலாம் நீங்க. Don't forget the vision. Number 2, have a place to connect with God. தேவனோட இணையறதுக்கு, ஜெபத்தில் இணையும்படி ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக்கங்க. 3ஆவதா பாருங்க, இவர் இந்த தோட்டத்துக்கு போகும்போது 11 பேரையும் கூட்டிட்டு போல, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி. அவர் ஜெபிக்கிற இடத்துக்கு எல்லாரும் தோட்டத்துக்கு வந்தது உண்மை. ஆனால் அவர் ஜெபிக்கிற இடத்துக்கு நெருக்கமாக ஒரு சில பேரை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறார். உங்களுக்கு நான் அது ப்ரூஃப் காமிக்கிறேன் வாங்க. Matthew chapter 26 and verse number 36க்கு, மத்தேயு 26 அதுடைய 36வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு, நீங்கள் இங்கே இருங்கப்பா, நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டார். சொல்லிட்டு பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவர், யார் இது செபதேயுவின் குமாரர்? யோவானும் யாக்கோப். பேதுரு, யோவான், யாக்கோப் மூவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும், ஞாபகப்படுத்திங்க, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்.
அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். See, this is very important when you go through times of extreme pressure. You know what you have to do? Number one, you don't forget the vision that God has given you. Number two, have a place to connect with God. முதலாவது, உங்க தரிசனத்தை உங்க கண்ணு முன்னாடி வைங்க, மறந்துடாதீங்க. ரெண்டாவது, கர்த்தரோட இணையத்துக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்களா, அங்க போய் தேவனோட ஜெபத்துல இணைங்க. மூணாவது, மிக முக்கியமானது பாருங்களேன், surround yourself with the right people. மிக அழுத்தத்தின் நேரம் என்ன பதர் பண்றது? சரியான ஜனங்க உங்க கூட இருக்கிறாங்களான்னு சுத்தி பாருங்க. உங்க கூடவே இருந்து உங்களை பத்தி தப்பா பேசுறது ஜனங்க ஆயத்தமா இருப்பாங்க. அப்போ ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம கன்ஃபைட் பண்ண முடியும். அப்படின்னா ப்ரெஷர் மத்தியில் நிறைய பேர்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். உங்கள் ப்ரெஷர் மத்தியில் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. ஏன்? அதில் பாதி பேர் உங்களுக்கு பிரச்சனை வந்தது நினச்சி சந்தோஷப்பட்டுன்னு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். மீதி பேர் அது மேலே கண்டுக்காமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் உண்மையாகவே உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு ஜெபிக்கிறதும் உங்களோட கூட விசுவாசிக்கிறதும் அவங்களுக்கு உங்கள் பலவீனத்தின் நேரத்தில் நீங்கள் வெளிப்படையா நீங்கள் யாருன்றதை நீங்கள் வெளிப்படுத்தலாம். பாருங்கள், ஏசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார், முகம் குப்புற விழுந்து வியாகுலப்பட்டு அழுகிறார். ஆனால் அத்தனை பேரும் அதை பார்க்கணுன்றது இல்லை வேலை. 8 பேர் பார்க்கவே இல்லை பாருங்க. அதை 3 பேர் மட்டும் தான் அதை பார்க்க முடிஞ்சது. See, not every person can afford to see who you are in times of your pressure. When you break down, when you cry, when you show the vulnerability in your character, when you make yourself transparent before God and say, Lord, what is happening? Not everybody should see who you are. அந்த நேரங்களில் குறிப்பிட்ட ஜனங்க மேக் எ சர்க்கிள் ஸ்மால்னு சொல்கிறேன் நான். ப்ரெஷர் அதிகமாகும் போது எல்லாரோடவும் பழகிறத நிப்பாட்டிட்டு, எல்லாரோட நெருக்கமாக இருக்கிறத நிப்பாட்டிட்டு, ப்ரெஷர் அதிகமாகும் போது ஒரு சில ஜனங்களோட மட்டும் நெருக்கமாக இருந்து இயேசு கிறிஸ்து செய்தது போல யோவான், யாக்கோபு, பேதுருன்ற மாதிரி கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் உங்கள் ப்ரெஷர் நேரத்தில் அவங்களோட ஜெபிக்கிறதுக்கும் அவங்களோட கூட விசுவாசிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திங்க. சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள். ஹவ் மெனி ஆஃப் யூ கெட்டிங் சம்திங் அவுட் ஆஃப் திஸ்? ஹல்லேலூயா. எதில் போய் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? when you're under pressure, don't take everyone into your experience. ஒரு சில பேர் உங்களுக்கு தெரியும், அவங்களோட நெருக்கமாக இருங்க, அவங்களுக்கு சகாயம் பண்ணுவாங்க, உங்களோட ஜெபிக்கிறதுக்கு உங்களோட விசுவாசத்தில் உங்களை தாங்கும்படியாக அவங்க வருவாங்க. பாருங்க, 4வதா மிக முக்கியமான விஷயம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்கா 22 அதோடைய 43 வசனத்துக்கு வரலாமா? லூக்கா 22 அதோடைய 43 வசனத்தை நம்ம படிக்கிறோம். இப்போ 42 நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி அவர் ஜெபிக்கிறதுக்கு அவர் இடத்துக்கு போனார்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். 42 அவர் ஜெபம் பண்ணினார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணினார். 43 வசனத்தை பாருங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அதை மறந்துடக்கூடாது. 44 வசனம் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது மென்ஷன் ஆகிருக்கு பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது. இந்த 44 வசனத்தை நம்ம யாரும் மறக்கல. பயங்கர பிரச்சனையில் இருந்தார், ரத்தத்தை அப்படியே வேர்வையாக வந்து சிந்திச்சு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனால் 43 வசனத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. This is verse number 43. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினார். Write this down. Point number 4. When you are under great pressure, this is what you do. Receive supernatural strength from God. ஏதிங்க பார்க்கலாம், தேவனிடத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளுங்க. Receive supernatural strength from God. ஏன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும்னு சொல்லி விருப்பப்பட்டு இருக்கிறாரு. ஆமென். வேதனை நேரத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். என் பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் மெல் கிப்சன் கூட அதை மிஸ் பண்ணிட்டார் பாருங்க. அவர் ரத்தத்தின் துளியை கூட காமிக்கிறாரு, அப்படியே உளுந்து அழுவுறது இதெல்லாத்தையும் காமிக்கிறாரு, பாம்பை மிதிக்கிறாராக்கும் அதெல்லாம் காமிக்கிறாரு. ஆனால் ஒரு தூதன் வந்து அவருக்கு சகாயம் பண்ணதை அவரும் மிஸ் பண்ணிட்டார் பாருங்க. நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. நீங்கள் அவருடைய யுத்தத்தில் இருக்கிறீங்க, அவருடைய சித்தத்தை முன்னாடி போகிறீங்க, உங்களால் தாங்க முடியாததுக்கு ப்ரெஷர் வரும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அவருடைய பலத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. யூ ஆர் ரைட் நவ் இன் a place where you can receive supernatural strength. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் அதை பெற்றுக்கொள்ளுங்க. அது மூலமா இந்த பிரச்சனையை நீங்க ஜெயிக்க முடியும். ஹalleluya. ஏதிங்க பார்க்கலாம். receive supernatural strength. receive supernatural strength. எசேக்கியேல் 2 அதிகாரம் பாருங்க, அருமையான ஒரு வசனம் இது. எசேக்கியேல் 2 அதிகாரம்
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க போகிறோம், கம்யூனிட்டியில் பங்கு பெற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை பார்க்கலாமா? எசேக்கியேல் 2 அதிகாரம் அதோடைய முதல் 2 வசனங்கள் பாருங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில், சன் ஆஃப் மேன் ஸ்டாண்ட் அப் ஆன் யுவர் ஃபீட், உன்னுடனே பேசுவேன் என்றார். ஆனால் பாருங்க, எசேக்கியேல் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் அந்த இடத்துல. எசேக்கியேல் பெரிய பெரிய தரிசனங்களை பார்த்து டயர்டாக போயிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, மனுபுத்திரனே எந்திரிச்சு நில்லு, கால் ஊன்றி நில். இப்போ யார் தரணும் பலனை? கர்த்தர் தானே தரணும். பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை செய்கிறதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா? ஆன்சர் பண்ணுங்கள். இன்னொரு தடவை உங்கள்கிட்ட கேட்குறேன். கர்த்தர் உங்களுக்கு சித்தத்தை கொடுத்தாருன்னா அதை செய்கிறதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா? கர்த்தர் உங்களை நல்ல மனைவியாக ஏற்படுத்தியிருந்தார்னா நல்ல மனைவியாக இருக்கும்படி பலனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாவை கொடுத்து துவங்குறது சகாயம் பண்ணார்னா அதை வெற்றிகரமாக அதை நடத்துறதுக்கு அவர் கிருபை தரமாட்டாரா? பலனை தரமாட்டாரா? கமான் பாஸ்டர், கமான் சைல்ட் ஆஃப் காட், கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தது உண்மையாக இருந்தால் அதை நடத்துறதுக்கு பலன் தரமாட்டாரா? எசேக்கியேலை பார்த்து சொல்ல, மனுபுத்திரனை எழுந்து நில்லு. சில பேர் எசேக்கியேல் போல தான் இருக்கிறோம். எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே பண கஷ்டத்தின் நெருக்கடியால் கீழே விழுந்து போகிறேன், எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய பேர் காயப்படுத்திட்டாங்க, கால் வலிக்குது, நின்று எனக்கு வலிக்குது ஆண்டவரே, பிலீவ் பண்ணி கொஞ்சம் டயர்டாக போயிட்டேன் நான். யாராவது இங்கே வந்திருக்கிறீங்களா அந்த மாதிரி? கர்த்தர் உங்களுக்கு 2வது வசனத்தை வச்சிருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் சொல்றார், மனுபுத்திரனே கால் ஊன்றி நில்லுன்னு சொல்லிட்டார். ஆனால் 2வது வசனத்தை என்ன நடக்குது பாருங்க. அவர் சொன்னதை செய்யறதுக்கு அவரே பலனை தருவார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து, எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை என் மேல இருந்தா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, ஆவியானுடைய பலன் எனக்குள்ள வரும். If you live by the word of God, then you live by the power of the Spirit. வார்த்தை கொண்டு ஆவியானவர் வேலை செய்வார். வார்த்தையை பெற்றுக்கொண்டோன்னு ஆவியானவர் வேலை செய்வார் பாருங்க. ஆவி எனக்குள் வந்தது, என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது, அப்பொழுது அவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி எனக்குள் வந்தது, என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. The Spirit entered into me and I was able to stand up. You will be able to stand up in Jesus name. உங்களுடைய பிரஷரின் சூழ்நிலையின் மத்தியில், பலவீனத்தின் சூழ்நிலையின் மத்தியில், மன அழுத்தத்தின் கேள்விகள் குழப்பத்தின் மத்தியில், I pray in Jesus name that today supernatural strength will fill your life in Jesus name. Supernatural strength will fill you and lift you up, will make you to stand. உங்களை காலூன்றி நிற்க செய்ய இயேசுவின் நாமத்தில். நீங்க பலவீனப்பட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? Receive supernatural strength. பிரதர் பிரஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறேன், வல்லம் அதை விட அதிகமாக இருக்குது. பிரதர் போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கர்த்தருடைய பலன் அதை விட அதிகமாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை விட அதிகமாக தான் கர்த்தருடைய பலன் இருக்கும். மறந்துடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசேஷத்த நோக்கத்துக்காக உங்களை கண்டடைந்து இருக்கிறார். உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார். உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களோட இருக்கிறார். உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்க எண்ணங்கள் அவருக்கு தெரியும். நீங்க நிற்கும் போது அவருக்கு தெரியும். நீங்க உட்காரும் போது அவருக்கு தெரியும். நீங்க தூங்கும் போது அவருக்கு தெரியும். உங்க மனதின் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். உங்க கவலைகள் அவருக்கு தெரியும். உங்க பயங்கள் அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு வச்சிருக்க சித்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களை எப்படி நிற்க வைக்கணும்னு சொல்லி. அவர் உங்களை கைவிட மாட்டார். பாதியிலே விட்டு போற கர்த்தரை நம்ம சேவிக்கல பாருங்க. கடைசி வரைக்கும் நம்மளோட இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். சோர்ந்து போயிடாதீங்க விசுவாசியே, சோர்ந்து போயிட வேண்டாம். கர்த்தர் உங்க தேவனா இருக்கிறார். எசேக்கியேலுக்கு செய்ததை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. போடுங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் போடுங்க. சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். பிரதர், இந்த சூழ்நிலை என்னை விட மீறினது பிரதர்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வரப்பெரிய பலன் உங்களை விட மீறினதுன்னு சொல்றேன். அது கர்த்தருடைய பலன். வார்த்தையில நீங்க தேடி வந்திருக்கிறீங்க தெரியுமா? வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க தெரியுமா? அது நிமித்தமே கர்த்தர் உங்களுக்கு மேன்மைகளை கொண்டு வருவார். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். கர்த்தர் பலனை கொண்டு வருவார். கர்த்தர் ஜீவனை கொண்டு வருவார். அவர் உங்களை நேசிக்கிறார். கை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். மிகப்பெரிய விடுதலையை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. வார்த்தையே நம்மளை பலப்படுத்தி நம்மளை வழி நடத்தும் பாருங்க. ஒரு அருமையான சகோதரி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஷர்லின்ற இந்த அருமையான வாலிப பெண் ஒரு நாள் எதிர்காலத்து கேள்விகள் கவலைகள் நிமித்தம் ஒரு தூக்கத்தெல்லாம் கெடுத்து, தூக்கமே இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த நாள் நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. சிங்கிள்ஸ் மீட் நடக்குது. யாக்கிட் ஜோன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த சிங்கிள்ஸ் மீட் நேரத்தில் நான் வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். அதில் வார்த்தையை பிரசங்கிச்சு முடிக்கும் போது கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புன்னு சொல்லி நான் பேசுகிறேன் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு
இவ்வளோ கவலையும் குழப்பம் என்ன நிரம்பிருச்சு. ஆனா நீங்க பெலன்னு சொன்னீங்களே, அந்த க்ஷணப்பொழுது நான் பெலனை ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வார்த்தையின் வல்லமை. ஹalleluya. When the word came, the spirit came. Whatever you receive from the word, the spirit will deposit into your life. ஆவியானவர் அதை உங்க உள்ளத்துல டெபாசிட் பண்ணுவார். தர்மியான சகோதரன் பாருங்க, தன்னுடைய வாலிப வயதுல இருந்தே ஒரு போத பொருளுக்கு அடிமையா இருந்தார். போத பொருளுக்கு அடிமையா இருந்து இப்போ ஒரு திருமணமாகி அவருக்கு 3 பிள்ளைகள். ஆனா இது எல்லாவற்று மத்தியிலும் அந்த பழக்கம் அப்பப்போ வந்து அவரை தீண்டி அவரை தொல்லை கொடுத்து, நல்ல விசுவாசி ஊழியத்தில் இருக்கிற ஒரு நபர், ஆனா பயங்கரமா மனதளவில் சோர்ந்து போன ஒரு நபர் பாருங்க. திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிற ஒரு நாள் அவர் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அந்த சகோதரன்ட்ட சொன்ன பாருங்க, கர்த்தர்களை சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன், வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம், இது எப்படி ஜெயிக்கிறதுன்றதுக்காக வாங்க நம்ம இணைஞ்சு நம்ம செயல்படலாம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நாள் அந்த இன்விடேஷன் அவர் ரிசீவ் பண்ணார் பாருங்க. பல வருஷமா இருந்த ஒரு பழக்கம் பாருங்க, போதை மருந்தின் பழக்கம். என்னுடைய ஆஃபீஸில் வந்து உட்கார்றாரு. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் தான் பேசினேன், எந்திரிச்சு சொல்லுங்க அதை ஜெபம் பண்ணலான்னு சொல்லி. அவருக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணிட்டு அவருடைய வலது கையை நான் தொட்டு நான் சொல்றேன், ஒரு வல்லம் இறங்கிட்டு இருக்குது உங்க வலது கை மேல. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார், கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டு இருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றோம் பாருங்க, கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தினதா நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கும் போது என் ரைட் கையில நெருப்பு எரியிற மாதிரி இருந்துச்சு. I can feel the fire in my hands அப்படின்னு சொன்னாரு. I told him that is the supernatural power of God. Guess what happened? அதுதான் கடைசி. இப்போ பல மாதங்கள் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த போதை பொருளை தொடவே இல்லை. இன்ன வரைக்கும் விடுதலையா இருக்கிறார், ஆசீர்வாதமா இருக்கிறார். இன்னும் மேன்மையான பிசினஸையும் ஊழியத்தையும் கர்த்தருக்காக செஞ்சுட்டு இருக்கிறார். தான் கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரல் பலன். உங்க போராட்டம் என்னவோ அதை விட பெருசான பலனை கர்த்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையின் பொழுதே அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையின் மூலமாகவே கர்த்தர் அதை கொண்டு வர சித்தம் உள்ளவராக இருக்கிறார், உங்களுக்கு வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க இந்த வார்த்தை உங்களுக்காக? 2 கைகளை உயர்த்துங்க, என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பிரஷர் நேரத்தில் என்ன பண்ணலாம்? நம்பர் 1 சொல்லுங்க, தரிசனத்தை மறந்துடக்கூடாது, கனவை முன்னாடி வைங்க. 2வது என்ன பண்ற? பிரஷர் நேரத்தில் தேவனோட இணையத்துக்கான அந்த இடத்துல போய் சேரலாம், அந்த இடத்த மறந்துட வேண்டாம். 3வதாக பிரஷர் அதிகமாகும் போது சரியான ஜனங்களோட நம்ம கனெக்ட் ஆக கத்துக்கணும். 4வதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கத்துக்கணும். வார்த்தையின் மூலமா கத்துறது கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேல நான் அறிவிக்கிறேன், சூப்பர் நேச்சுரல் பலன் உங்களை நிரப்பும். அந்த கடனை கட்டி முடிப்பீங்க, அந்த வியாதியை ஜெயிச்சு தீர்வீங்க, அந்த குடும்பத்தை வழி நடத்த போறீங்க, அந்த பிள்ளையை பெற்றெடுக்க போறீங்க, அந்த திருமணம் உங்களுக்கு நடக்கும், அந்த பிரச்சனையை நீங்க தீர்ப்பீங்க இயேசு நாமத்தில். அந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சு பல லட்சங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, சகலவித ஆசீர்வாதத்துக்கு ஒரு சுதந்திரவாளியாக உங்களை வாழ வைக்க போறார். அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம ஜெபிக்கிற நேரம் வந்தாச்சு. ஆவியானவர் இங்க இருக்கிறார் நம்முடைய மத்தியில. Hallelujah. Come on, let's all lift up our hands and start praying and thanking God, saying, thank you for this message, Lord. Thank you for this message, Lord. என்னால முடியாதது உங்களால முடியும். இதோ ஆண்டவரே, உங்க பலனை நான் பெற்றுக்கொள்றேன். கம்யூனியனுக்காக கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் நீங்க ஆயத்தப்படுத்திங்க. ஆனா கர்த்தர் இங்க இருக்கிறார், அவர்களோட பேசிட்டு இருக்கிறார், உங்களை பலப்படுத்தணும்னு வந்திருக்கிறார். பிரியாலான மாந்தேரே போஷோரபா கலரபாந்தேரே மாந்தோ ஓ ரபாஷன மாந்தேரே ரே கலரபால்தரரி கரலபாந்தரரி அவரகாந்துல பராந்துல ஓ அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும்
அவருக்கே. கைகளை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக பேசுவார். இயேசுவின் நாமத்தில் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி எனக்காய் நிற்கும். பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக நிற்கிறார். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி கொண்டார். நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரியாலா ரபா ஷனமாந்தாரி கபரா கிரதுலா ரபாந்துரா ரேஷனே மோந்தோரியா பரரபலாம் தினேரி கலா ரபாந்துரா ரெமனேந்தேரியா நரலனாந்தூர் நமனலாந்தனாரி கபலா பாந்துரா ரெலனி மனாந்தோரியா மனபரதி குரபாந்தலாரி கபலானாந்துரா ரெலனே ஷெம்தேரியார் குரபாதுலா. இன்னும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை. Let the Holy Spirit bring you that strength. Let the Holy Spirit kindle that fire in your heart again. ஒரியாலா ஷகரபதோ கோரபலா. ஆவியானவரே வேலை செய்யுங்க, செய்வாடுங்க. வேலை செய்யுங்க, செய்வாடுங்க. ஓ ரபா ஷரபா கதரரந்துனா. வாஞ்சை இல்லாம போயிட்டீங்க ஊழியத்துல. கர்த்தர் மீண்டும் அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியும்படியா செஞ்சுட்டு இருக்கிறார். இங்க கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனுக்காக பேசிட்டு இருக்கிறார். கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், அந்த கனவு உங்களுடையது, அந்த தரிசனம் உங்களுடையது. நீங்க செய்வீங்க, பலத்தினால செய்வீங்க, ஆவியானவரால செய்வீங்க. கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க. பெற்றுக்கொள்ளுங்க. Come on. கர்த்தர் தலைவலியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. You are healed of your migraine in Jesus name. Migraine headaches are being healed right now. பெற்றுக்கொள்ளுங்க. Yes. Thank you Jesus. Thank you Holy Spirit. Chest burn, heart burn உடைய situation சுகமாயிட்டு இருக்குது. Receive it in Jesus name. ரியாஷாலா பரபா கோரபனா மாந்தனா ரிகலாந்தனா. ஆவியானுடைய வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது. Receive his power. Receive his healing power right now. ஓரபனா மஷாலா பகரதோ கோரபனா மாந்துலா ரிகெலெபோந்தோரியா பனா ரகலாந்தனா. Mouth ulcer is being healed. Blisters on your tongue is being healed in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் right now. Come on. ஆவியானவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. அநேகரை சுகமாக்கிட்டு இருக்கிறார், அநேகரை பலப்படுத்திட்டு இருக்கிறார். கண்ணீரோட நேத்து இரவு நீங்க ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொன்னார், உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், உன்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறும், உனக்கு எதிராக வர்ற காரியங்களை உனக்கு சாதகமா மாத்த போறேன், உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க போறேன். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். This is a word for you today. ரீலபா ஷரபகா தேரியானா மாந்தோரபனா ராந்தனா. ஓ எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும். சொல்லுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆவியானவர், எங்களோட பேசியதுக்காக நன்றி. Thank you Holy Spirit. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை. தீர்காயுஸ் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, புது பலன் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்து நிமித்தம் நன்மையும் கிருபையும் என்னுடையதாக நான் பெற்றுக்கொள்றேன். இயேசுவின் ரத்தத்தினால என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, என் எதிர்காலம் பிரகாசமா இருக்குது, என் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, என் அழைப்பை நான் நிறைவேற்ற போறேன்.
ஆவியானுடைய வல்லமை என்னுடையதா இருக்குது. கிருபைகள் தயவு என்னுடையதா இருக்குது. இயேசுவின் ரத்தத்தினால பெற்றுக்கொள்ளும் ரத்தத்தை உங்களுக்காக. கடைசியா கைகளை உயர்த்தி எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அவர் எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தலாம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க கிருபைக்காக நன்றி. 2025 is a year of answered prayers, divine success. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றிகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முன்னேற்றங்களை நாங்க பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்மைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையின் வல்லமையினால் அநேக வாழ்க்கைகள் சீரமைக்கப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, தயவுகளால் நிரப்புங்க, தெய்வீக வெற்றிகளை நீங்க கட்டவிழ்த்து விடுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க வார்த்தை ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்க, வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தினீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம்.